இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய மொபைலில் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப், அப்புறம் நார்மல் மெசேஜஸ், உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பேங்கிங் மெசேஜஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களால் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட இருந்தால் போதும், உங்களுடைய மொத்த டேட்டாவும் அவங்கக்கிட்ட போயிடும். ஸோ அது மாதிரிலாம் பண்ண முடியுமா, அந்த மாதிரியான பண்ணுறதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதிலிருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு, இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப் லிங்க் நான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, அந்த வீடியோ கீழே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்காகன்னா, அவங்க எந்த ஆப்பில் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு நான் லைவாக என் மொபைலை வச்சு உங்களுக்கு நான் லைவாக டெமோ காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் போட்டுக்கோங்க. இமெயில், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டு ரீகன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு கீழே நிக்நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நான் எஸ்கே தமிழ் டெக்னு நான் என்னோட நிக்நேமை போட்டிருக்கேன். ஸோ என்னோட நிக்நேம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சைல்டு உங்களுடைய ஃபோன் கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபோனை மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்களுடைய ஃபோனு நினச்சிக்கோங்க. இப்போ அந்த ஃபோன் என் கையில் இருக்கா. ஸோ இதில் மைன்ன்றதை கிளிக் பண்ணோம்னா ஒரு கோடு ஷோ ஆகும். இந்த கோடை உங்களுடைய ஃபோனில் என்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக கீழே மை சைல்டுன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுடைய இதுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடை டைரெக்டாகவே எடுத்துக்கும். டைரெக்டாக எடுத்ததும் உங்களுடைய அவங்களோட இதில் சைன் இன் பண்ணிடுவாங்க. சைன் இன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களுடைய ஃபோன் அவங்களோட இதுக்கு கனெக்ட் ஆகிடும். உங்களுடைய இப்போ என் கையில் இருக்குது பாருங்கள், என் கையில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ ஃபோனு, அதனுடைய இது அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணுறதுக்காக என்னுடைய ஃபோனில், அதாவது என் கையில் வச்சுருக்கீங்களே அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பேஜில் மை டிவைஸ்னு இருக்கும். அது மேலே செலக்ட் பண்ணோன்னா விவோ ஃபோன் அது கனெக்ட் ஆகிடுச்சுன்றது இதில் எனக்கு ஷோ. இதுக்கப்புறம் என் கையில் இருக்கிற ஃபோனில் ஸ்க்ரீன் மிரரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும் பக்கத்தில் இருக்கிற ஃபோன் என் மொபைலில் கனெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மொபைல் என்ன பண்ணாலுமே சரி, கால் ஹிஸ்ட்ரி, ஃபோன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் கான்டாக்ட்ஸ், இந்த மாதிரி எது அவங்க யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே என் கையில் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணது என்னோட கையிலையும் ஓப்பன் ஆகுது. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் ஆகிடுச்சு என்னோட கையில். அடுத்து அவங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் கேலரி போய் ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை அவங்களுடைய நார்மல் மெசேஜ் ஓப்பன் பண்ணாலும் சரி, எல்லாத்தையுமே என் கையில் அவங்களுடைய மொபைலை தொடாமலேயே பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் முக்கியமான இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைவ் லொக்கேஷன். லைவ் லொக்கேஷனை ஜஸ்ட்டு என் கையில் இருக்கிற ஃபோனில் கீழே லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணால் போதும் அவங்க இருக்கிற எக்ஸாக்ட் லைவ் லொக்கேஷனை தெரிஞ்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய மொபைலில் அந்த மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆப் ஆட்டோ ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹைட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதே தெரியாது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட டெயில் பேடை ஓப்பன் பண்ணிங்க. டெயில் பேடை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார் ஹேஸ் 247543 ##* இந்த நம்பரை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கான்றது தெரிஞ்சிடும். இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா சேஃபாக இருக்கலாமே அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அது பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்படியே நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி சேஃபாக இருக்கலான்றதுக்கு செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப் மேனேஜரில் அந்த ஆப் எதுன்னு பார்த்துட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணாலே முடிஞ்சிடும்னு சொன்னோம். அப்போ அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. அது மாதிரி பண்ணாலுமே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு விஷயம், உங்களோட இதை ரீசெட் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.